ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரெடி பார்க்க போகிறேன்னா, உங்கள் பர்சன் உங்கள் உறவில் என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் பையெல்லாம் வைக்கல, டேரெக்டாக ரெடிக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள் ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ஸ்ட்ரோல் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு, மெசேஜ் வந்துருக்கு. ஸோ உங்கள் பர்சன்ட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சன், ட்ரூ பர்சன் மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ட்ரூ லவ், கேரிங், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலே உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. அடிக்கடி வந்து நீங்கள் கூட கோவப்படுவீங்க. ஒரு சில நேரம் கால் பண்ணி பேசும்போது கூட உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உங்கள் பர்சன் வந்து ஒன்லி லவ் மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. ஸோ இமேஜினேஷன், ஐ எம் ட்ரீமிங் அபவுட் யூ ரைட் நோ, ஃபீலிங் ஸோ க்ளோஸ். ஸோ ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யூ ஓன்லி அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க திங்கிங் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து மன ரீதியாகவோ இல்லை வந்து வேறு ஏதோ விஷயத்துக்காண்டியோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சில விஷயம், ஆக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக அது யார் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு. லவ்விங் யூ இஸ் லைக் பிரீத்திங், ஹவு கேன் ஐ ஸ்டாப் அப்படின்ற மாதிரி அவங்க கான்ஸ்டண்ட்டாக உங்களோட இருக்கணுன்ற ஒரு ஆசைகளோடு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து அவங்க ரொம்ப பிளஸ்டாக இருக்காங்க. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கிடைச்சதுக்கு அவங்க ஒரு லக்காக ஃபீல் பண்ணுறாங்க. I swear I'm missing you badly right now. உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. பயம் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது காண்டாக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரீயூனியன் பண்ணுறது கூட ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரீயூனியன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ட்ரூவாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க எப்படி ட்ரூவாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்கள் பர்சன் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்றத பார்ப்போம்.
உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் வந்து அவங்களையே சுற்றிக்கிட்டு இருக்கணுன்ற ஆசை, அதை மட்டும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த அவங்கள மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அது ஒரு அவங்க இப்படி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும். ஹாப்பினஸ் சண்டை வரக்கூடாது, ஃபைட் இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. மணி ரீதியாக அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், பட் நீங்கள் வந்த பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு லக்காக நினைக்கிறாங்க அவங்கள. நீங்கள் அதை இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் அவங்கள வெளியே கொண்டு வந்த மாதிரியே நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட பேச தான் செஞ்சீங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தான் வெளியே கொண்டு வந்தீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேரிங், உங்களை மணியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு மணியெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது. பட் ஒரு சப்போர்ட் அப்படின்றது விஷயத்தில் அவங்க உங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ ஏதோ ஒரு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கேரிங், லவ். ஸோ மெஜிஷியன் கார்டு வந்துருக்குப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்துருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ட்ரூவாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நீங்களும் ட்ரூவாக இருக்கணும், அவங்களும் ட்ரூவாக இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தாலே வந்து ஒரு லக்கான கார்டு. கண்டிப்பாக வந்து ஒரு லக்கான விஷயம் உங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் நடக்க போகுது. ஸோ அது கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்க போகுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஸ்டார் பாருங்கள், ஸ்டார் வந்தாலே வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை தான் வாழ போகிறீங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் பர்சன் எதிர்பார்க்குறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இதில் பார்க்க முடியுது. ஸோ எம்பரர், ஓகே. ஆக்சுவலி எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது, இந்த எம்பரர் பார்க்கும்போது, உங்கள் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். அவங்க எப்படின்னா, அவங்க போய் சொல்கிறது பிடிக்காது, உண்மையாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. பட் என்ன, அவங்க வந்து சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவங்க ஒரு லவபிள் பர்சன் தான். பட் என்ன, ஒரு சில நேரம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்கள் பர்சன் இருக்கிறது தெரியுது. ஸோ ஒரு சில நேரம் வந்து அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணுன்றது உங்கள் பர்சனோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாதை விட்டுருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thank you for supporting me. Keep supporting me. Bye bye. Take care.